ஹாய் கைஸ், நம்ம இந்த வீடியோவில் லெஜெண்ட் ஆஃப் டோட்டை எபிசோட் 11 என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே மறக்காமல் பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ கதையை ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே நம்ம பிரின்சஸ் தான் காட்டுறாங்க. நம்ம பிரின்ஸை பார்த்துக்க வேண்டியது அவங்களோட பொறுப்பு, அதனால அங்கே இருக்கிற வேலையெல்லாம் நானே பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு அவங்க அப்படியே டேபிள்லாம் க்ளீன் பண்ணிட்டு இருக்க. அப்போதான் அவங்க எழுதின ஒரு லெட்டர் அவங்க பார்க்குறாங்க. இதை ஓப்பன் கூட பண்ணலையா? பக்கத்தில் ஒரு பாக்ஸ் ஃபுல்லா அவங்க அவருக்காக ஆசையா அனுப்பின மொத்த லெட்டர்ஸையும் ஆள் அப்படியே போட்டு வச்சிருக்காரு. அவர் எதுக்காக எனக்கு ரிப்ளை பண்ணலன்னு சொல்லி எனக்கு இப்பதான் புரியுதுன்னு சொல்லிட்டு அவங்களும் அப்படியே ஃபீல் பண்ணிட்டு இருக்கு. வெளியே லேண்டர்ஸ்லாம் தயாரா இருக்கு. பிரின்ஸ் உங்களை கூப்பிட்டாருன்னு சொல்லி ஒரு மெய்ட் ரிப்போர்ட் பண்றாங்க. அவங்களும் கண்ணெல்லாம் தொடச்சிட்டு அப்படியே கிளம்ப. ரெண்டு பேரும் சேர்ந்து அங்க இருந்த லேண்டர்ஸ் எல்லாம் அப்படியே பறக்க விடுற மாதிரி காட்டுறாங்க. சூப் ரெடி பண்ணிட்டு இருந்த நம்ம ஹீரோயினோட சர்வன்ஸும் லேண்டர்ஸ் எல்லாம் மேல பறந்துட்டு இருக்குன்னு சொல்ல அவங்களும் என்னன்னு சொல்லி போய் பாக்குறாங்க. நம்ம பிரின்ஸ் லெட்டர்ல ஏற்கனவே இதை பத்தி சொல்லி இருந்திருப்பாரு. அவங்களும் இது அவனோட வேலைதான் சொல்லிட்டு சிரிப்பை போட்டுட்டே அதை பார்த்துட்டு இருக்க. நம்மளுக்கு வழக்கம் போல பத்திட்டு வந்துடுது. அவரோட பெண்ணை யூஸ் பண்ணி சில யாரோஸை கிரியேட் பண்றாரு. இதுல ஒரு ஓட்ட போட்டா ஒண்ணுமோ அழகா இருக்குன்னு சொல்லிட்டு அவர் அப்படியே அதை பறக்க விட லேண்டர்ஸும் ஒன்னா காலி ஆகுது. நம்ம ஹீரோயினும் அவர் அப்படியே முறைக்கிறாங்க. ஆனா பிரின்ஸ் அந்த லேண்டர்ஸ்குள்ளலாம் பெட்டல்ஸ் போட்டிருப்பாரு போல. அதுங்களும் இப்ப அப்படியே எல்லா இடமும் பரவ ஆரம்பிக்குது. அந்த சினரியும் செமையா இருக்குன்னு நம்ம ஹீரோயின் அதையும் என்ஜாய் பண்ண நம்மாலும் இப்ப மட்டும் ஒரு மழை வந்தா ஒண்ணுமோ நல்லா இருக்குல்லன்னு சொல்லிட்டு அப்படியே அவரோட பெண்ணை எடுக்கிறாரு. ஆனா பல்பு மேல பல்பு வாங்கணும்னு அவரு தலையில எழுதிருக்க போல. நம்ம ஹீரோயினும் அப்படியே அவரை பார்த்து சிரிச்சிட்டு இருக்க. இப்ப அப்படியே ஜோஹுவை தான் காட்டுறாங்க. ஆள் நம்ம ஹீரோவை தான் பார்க்க வராரு. நேத்து நீங்க என்ன பார்க்க வந்திருந்தீங்க, நான் உங்ககிட்ட சரியா கூட பேசலன்னு சொல்லிட்டு அவரும் அவரு கொண்டு வந்த ஸ்நாக்ஸ் ட்ரிங்க்ஸ்ன்னு சொல்லி அது எல்லாத்தையும் எடுத்து அப்படியே மேல வைக்கிறாரு. அப்புறம் அவரு கொண்டு வந்த ஒரு பெயிண்டிங்க அவருக்கு கிஃப்ட் பண்ண நம்மளால அதை பார்த்துட்டு இது உண்மையிலேயே அற்புதமா இருக்குன்னு சொல்லிட்டு அப்படியே வாய பொழந்துட்டு இருக்காரு. அந்த சான்ஸை யூஸ் பண்ணி ஜோஹுவும் டக்குன்னு போயிட்டு நம்ம ஹீரோயின் டிஸ் ரெடி பண்ணிட்டு இருக்கிற அந்த ரூம்குள்ள போயிடுறாரு. அவங்க ஏற்கனவே சொல்லியிருப்பாங்க அவங்கள யாரும் டிஸ்டர்ப் பண்ண கூடாதுன்னு. ஆனா ஆள் இப்ப குறுக்க வந்ததுனால அவங்க நிலைமை கொஞ்சம் மோசமாக. நம்ம ஹீரோவும் இப்ப அதை பார்த்துட்டு உன்னை யாரும் இங்க வர சொன்னான்னு சொல்லி அவரை பிடிச்சி தரன்னு அங்கிருந்து இழுத்துட்டு போயிடுறாரு. உன்னை யாரும் அவ்வளவு டிஸ்டர்ப் பண்ண சொன்னா? அதவ உயிருக்கே ஆபத்தாயிடும்னு ஆள் சொல்ல. டைகர் பாஸ் சூப் எனக்கு தேவையில்ல, நான் அதை குடிக்க மாட்டேன்னு அவன் சொல்றான். நம்ம ஹீரோவும் கடுப்பாயிட்டு அவரை அடிக்க போக டக்குன்னு அவரு நிலைமை அப்படியே மோசமாயிடுது. ஆள் நெஞ்சு பிடிச்சிக்கிறாரு. நான் உடனே இங்கிருந்து போய் ஆகணும். அதுக்குள்ள அங்க வந்து நம்ம ஹீரோயின் அவரு கையை பிடிச்சி அவரு வரலையோ ஒரு கோடு போட்டுடுறாங்க. ஆளுக்கு அங்க என்ன நடந்துச்சுன்னு ஒண்ணுமே புரியல. நம்ம ஹீரோயினோ அந்த டிஷ் ரெடி பண்றதுக்கு உன்னோட பிளட் எனக்கு தேவைப்பட்டுச்சுன்னு சொல்றாங்க. அவனும் அப்படியான்னு கேட்டுட்டு அப்படியே அங்கிருந்து கிளம்பிடுறான். நம்ம ஹீரோவும் இங்க என்ன நடந்துட்டு இருக்குன்னு கேட்க நம்ம ஹீரோயின் அவனோட ஹார்ட் ப்ராப்ளம் திரும்ப ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னு சொல்றாங்க. அதுல இருந்து வெளியே வரதுக்காக தான் அவ வரலையும் கட் பண்ணி அவனையும் டைவர்ட் பண்ணி அங்கிருந்து அனுப்பி இருந்திருப்பாங்க. இப்ப அவங்களுக்கு ஒரு மாதிரி கேர் ஆயிடுது. நம்மளும் அவங்கள கொஞ்சம் ரெஸ்டடுன்னு சொல்ல இல்ல இப்ப விட்டா அதை முழுசா என்னால செய்ய முடியாதுன்னு சொல்லிட்டு அவங்களும் அப்படியே அங்கிருந்து கிளம்புறாங்க. இந்த பக்கம் மேன்ஷன்ல அவர் மேரேஜுக்கான ஏற்பாடுலாம் பரபரப்பா போயிட்டு இருக்கு. அவரோட அம்மாவும் அவரையும் அந்த மைடியும் இப்ப மீட் பண்றாங்க. நாளைக்கு இவங்க லைஃப்ல ரொம்பவே முக்கியமான ஒரு நாள், எல்லாத்தையும் சிறப்பா தயார் பண்ணுங்கன்னு அவங்க சொல்ல அடுத்த கொஞ்ச நேரத்திலேயே ஜூஹு திரும்ப போய் நம்ம ஹீரோவை மீட் பண்றாரு. ஜூக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னு அவரு கேட்க நம்மாலும் அதெல்லாம் அவ நல்லா தான் இருக்கான்னு சொல்றாரு. அவரும் நீங்க எனக்கு ஒரு பெரிய உதவி பண்ணணும். ஆளும் என்னன்னு கேட்க என்னால இதுக்கு மேலேயும் இப்படி ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்க முடியாது. இந்த மேன்ஷனை விட்டு என்னால வெளியும் இப்ப போக முடியாது. அதனால இந்த லெட்டரை மட்டும் நீங்க இன்ஸ்பெக்ஷன் டிபார்ட்மெண்ட்ல ஒப்படைச்சிடுங்கிற மாதிரி ஆள் சொல்ல இப்ப நம்ம ஆர்ச்சரா தான் காட்டுறாங்க. அவர் கையில அவர் நம்ம ஹீரோ கிட்ட கொடுத்த அந்த லெட்டர் இருக்கு. நாளைக்கு சீஜின் மேன்ஷனுக்கு வாங்க, உண்மை என்னன்னு உங்களுக்கு தெரியும் அதுல போட்டிருக்கு. அவரும் இங்க என்னதான் நடந்துட்டு இருக்குன்னு சொல்லி அப்படியே யோசிச்சுட்டு இருக்காரு. இந்த பக்கம் நம்ம ஹீரோவை தான் காட்டுறாங்க. ஆள் நம்ம சுஹு கிட்ட விசித்த சொல்லான்னு சொல்லி அவர் ரூமுக்கு போக அப்பதான் அங்கிருந்த ஒரு பெயிண்டிங் அவரு கண்ணில் படுது. அதுல அவர் ஒய்ஃப் இறந்த மாதிரி வரைஞ்சிருக்கு. அவரும் இதைவன் எப்ப வரைஞ்சான்னு சொல்லி அப்படியே யோசிச்சுட்டு இருக்க. இந்த பக்கம் ஜோஹு அந்த மெய்டு நான் தான் அன்னைக்கு இன்ஸ்பெக்ஷன் டிபார்ட்மெண்ட்டுக்கு தகவல் கொடுத்தேன், அதனாலதான் அவங்க நம்ம இடத்த செக் பண்ண வந்தாங்கன்னு சொல்றாங்க. அவரும் லைட்டா குசையா போயிட்டு எனக்காக ஒன்னு ஹெல்ப்பும் பண்ணணும், அவங்களும் உங்களுக்காக நான் எது வேணாலும் பண்ணுவேன்னு சொல்ல அப்பன்னு பார்த்து அங்க யாரோ வர சொன்னு கேக்குது. அவங்க ரெண்டு பேரும் ஒருத்தர் கட்டி பிடிச்சிட்டு ரொமான்ஸ் பண்ற மாதிரி ஒரு ஆக்டிங்க போடுறாங்க. அங்க வந்து அவரோட அம்மாவும் அதை பார்த்துட்டு நீங்க சந்தோஷமா இருக்கிறத பார்க்கும் போதுதான் எனக்கும் ரொம்ப நிம்மதியா இருக்குன்னு சொல்லிட்டு அவங்களும் அப்படியே அங்கிருந்து கிளம்பு. இந்த பக்கம் நம்ம ஹீரோவை தான் காட்டுறாங்க. ஆள் அவங்க இடத்தோட மேட்ஸ் கிட்ட அன்னைக்கு அவரோட ஒய்ஃப் இறந்தப்ப ஜோஹு எங்க இருந்தாருன்னு சொல்லி விசாரிச்சுட்டு இருக்காரு. மாஸ்டருக்கு அவங்க இறந்தது லேட்டா தான் தெரியும். ஒருவேளை முன்னாடியே தெரிஞ்சிருந்தாலும் அவரு கண்டிப்பா அங்க போய் பார்த்திருக்க மாட்டாரு. அவரு ரொம்ப பயப்படுவாருங்கிற மாதிரி அவங்க சொல்ல நம்ம ஹீரோவும் அவங்க இறந்தப்ப அவர் அங்க இல்லனா அவரால் அதை எப்படி வரைய முடிஞ்சிருக்குன்னு சொல்லி அப்படியே யோசிச்சுட்டு இருக்காரு.
அப்பதான் அவரோட சர்வன்ட்டும் நம்ம ஹீரோயின் அவரை தேடிட்டு இருக்கதை அவர்கிட்ட சொல்றாங்க. நம்மளும் போய் அவங்கள மீட் பண்ண, நீ திரும்ப அப்படி எங்க தான் போனன்னு சொல்லி அவங்க கேக்குறாங்க. நம்மளும் சீஜின் மேன்ஷன்ல மர்மத்துக்கு மேல மர்மமா இருக்கு, அதான் ஏதாவது தகவல் கிடைக்குதான்னு சொல்லி செக் பண்ணலான்னு போயிருந்தேன். ஜோஹோட அம்மாவும் இப்ப அப்படியே அங்க வராங்க. நாளைக்கு என் பையனோட வெட்டிங் டைகர் பா ரெடி ஆயிடுச்சுன்னு சொல்லி அவங்க கேட்க, நம்ம ஹீரோயினும் நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க, நாளைக்கு அது தயாரா இருக்கும்னு சொல்றாங்க. அவங்களும் சிரிப்பை போட்டுட்டு அப்படியே அங்கிருந்து கிளம்ப. வெட்டிங்கான டைமும் நெருங்கிட்டு இருக்கு. நம்ம ஆர்ச்சர் ஒரு பக்கம் மேன்ஷன் பக்கத்துல மறைஞ்சிருக்காரு. ஜோஹோ ஒரு பக்கம் தலையெழுத்துன்னு ரெடி ஆயிட்டு இருக்க, இன்னொரு பக்கம் மைடும் நான் மாஸ்டர் கல்யாணம் பண்ணிக்க போறேன்னா என்னால நம்பவே முடியலன்னு சொல்லி அவங்களும் ரொம்பவே எக்ஸைட்மெண்டா இருக்காங்க. நம்ம ஹீரோயின் ஒரு பக்கம் மூச்சு பிடிச்சிட்டு அந்த டிஷ் ரெடி பண்ணிட்டு இருக்க, இன்னொரு பக்கம் அவங்க 2 பேருக்கும் ஒரு வழியா மேரேஜும் நடந்து முடியுது. நம்ம ஹீரோவும் நம்ம சர்வன்ட்ட போய் மீட் பண்றாரு. அந்த டிஷ் ரெடி ஆயிடுச்சாங்கிற மாதிரி ஆள் விசாரிச்சுட்டு இருக்கு. திடீர்னு நம்ம இன்டாங் கத்துற சவுண்ட் கேக்குது. என்னாச்சுன்னு சொல்லி போய் பாக்குறாங்க. பார்த்தா அவங்க உருவம் இருந்த அந்த பேப்பர் தண்ணியில விழுந்து கிடக்கு. இவ எப்படி இதுல விழுந்தா? முதல் நம்ம இந்த பேப்பரை காய வச்சாகணும்னு சொல்லிட்டு நம்மளால அதை தூக்கிட்டு அப்படியே கிளம்ப. இந்த பக்கம் நம்ம ஹீரோயின் அந்த டிஷ்ஷை இப்ப ரெடி பண்ணிட்ட மாதிரி காட்டுறாங்க. அந்த மாஸ்க் போட்டவனும் டக்குன்னு இப்ப அப்படியே அங்க வந்துடுறான். எங்கிருந்து வந்தானே தெரியல, ஆள் சொல்லி வச்ச மாதிரி அந்த டிஷ் எடுத்துட்டு அவன் அப்படியே அங்கிருந்து கிளம்ப போக, நம்ம ஹீரோயினும் டக்குன்னு அவனை அப்படியே பிடிச்சிடுறாங்க. டைகர் பா உனக்கு எதுக்காக தேவைப்படுதுன்னு நான் தெரிஞ்சுக்கலாமான்னு அவங்க கேட்க, அவன் டக்குன்னு அவனோட த்ரெட்டை விட்டு அவங்கள அட்டாக் பண்ணிடுறான். நம்ம ஹீரோயினும் ஏற்கனவே வீக்கா இருந்ததுனால லைட்டா ஸ்லிப் ஆயிடுறாங்க. அவனும் எஸ்கேப் ஆக போக டக்குன்னு நம்ம ஹீரோ இப்ப உள்ள பூந்துடுறாரு. ஆளவரோட பெண் எடுத்து டக்குன்னு ஒரு கேஜ் உருவாக்கி அவனை அப்படியே அதுல லாக் பண்ண, சைனா செட்டு போல அவன் டக்குன்னு அந்த கேஜியை உடைச்சிட்டு அப்படியே அங்கிருந்து எஸ்கேப் ஆயிடுறான். ஃபாலோ பண்ண போன நம்ம ஹீரோவை நம்ம ஹீரோயின் தடுத்துடுறாங்க. உண்மையான டைகர் பா இங்கதான் இருக்குன்னு சொல்லிட்டு அவங்களும் அப்படியே கீழே விழ போக, நம்மளும் அவங்கள அப்படியே தூக்கிட்டு போய் பெட்ல படுக்க வச்சிடுறாரு. சுகுவோட அம்மா இதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க, நான் உடனே போய் ஆகணும். ஆனா நம்மால உன்னை விட எனக்கு எதுவுமே முக்கியம் இல்ல, முதல் ரெஸ்டடுன்னு சொல்றாரு. இந்த பக்கம் சுகுவோட மேரேஜும் முடிஞ்சிருது. ஆள் அந்த மைட் கிட்ட இனிமே உன் லைஃப்ல எந்த பிரச்சனையும் வராம நான் உன்னை பாதுகாப்பேன்னு சொல்லிட்டு அப்படியே அந்த ஸ்கிரீனை ஓபன் பண்ண அவங்க சில மாதிரி உட்காந்துட்டு இருக்காங்க. இந்த பக்கம் நம்ம ஹீரோவும் இப்போ ஒரு வழியா திரும்ப நம்ம இன்டாங்க வரைஞ்சு முடிச்சிடுறாரு. வெளியே வந்து அவங்க கிட்ட நீ எப்படி தண்ணியில விழுந்தன்னு கேட்க, நானா விழல, என்ன யாரோ தள்ளி விட்ட மாதிரி இருந்துச்சு. அப்ப அந்த டிஷ் எடுக்கிறதுக்காக யாரோ வேணும்னே நம்மள டைவர்ட் பண்ணிருக்காங்க. ஜோஹோட அம்மா அந்த டிஷ் எப்ப வரும்னு சொல்லி அதுக்காக காத்துட்டு இருக்க, டக்குன்னு கதவை திறந்துட்டு ஜோஹோ கதறிட்டே வெளியே வரான். அவ இறந்து போயிட்டு அவளை கொன்னுட்டாங்கன்னு சொல்லிட்டு ஆள் கதறிட்டு அப்படியே அங்கிருந்து ஓட ஆரம்பிக்க, என்னது கல்யாண பொண்ணு கொன்னுட்டாங்களான்னு சொல்லிட்டு அந்த இடமே பயங்கர பரபரப்பாயிடுது. இப்ப அப்படியே நம்ம மைட தான் காட்டுறாங்க. அவங்க ஹார்ட்ல ஒரு பெரிய ஓட்டை, உட்காந்த இடத்துல இருந்து அப்படியே இறந்து போயிருக்காங்க. நம்ம இன்ஸ்பெக்ஷன் டிபார்ட்மெண்ட் குரூப்பும் அப்படியே மேன்ஷனுக்குள்ள நுழைய ட்ரை பண்ண, காட்ஸ் உள்ள வெட்டிங் நடந்துட்டு இருக்கு, இப்ப நீங்க போறது அவ்வளவு நல்லது இல்லைன்னு சொல்லி அவங்கள தடுக்கிறானுங்க. கொலை கொலைன்னு சொல்லி அங்கிருந்து கத்துற சவுண்ட் கேக்குது. அவரும் மரியாதையா வழிய விட்டுருங்கிற மாதிரி சொல்ல, மர்டரை பார்த்த பயத்துல டோரை உடைச்சிட்டு அவங்க ஆளுங்களே அங்கிருந்து திருச்சி ஓட ஆரம்பிச்சிடுறாங்க. நம்ம ஆர்ச்சரோட ஆளுங்களும் உள்ள போற மேன்ஷன் மொத்தமும் இப்ப அவங்க கண்ட்ரோலுக்கு வந்துடுது. இப்படி ஒரு விஷயத்த கண்டிப்பா ஹியூமனால பண்ணிருக்க முடியாது. ஜோஹோவோட அம்மாவும் நீங்க சொல்ற மாதிரி இதை ஒரு பீஸ்டே பண்ணியிருந்தாலும் அது எங்க இடத்துல இருக்க வாய்ப்பே இல்லைன்னு சொல்றாங்க. அப்பதான் நம்ம ஜோஹோ அங்க கதறிட்டே வராரு. நம்ம ஆர்ச்சரும் அவன் தான் பிரைம் சஸ்பெக்ட், அவனை புடிங்கன்னு சொல்ல, இல்ல நான் இதை பண்ணலன்னு சொல்லிட்டு அவனும் பயத்துல அங்கிருந்து ஓட ஆரம்பிச்சிடுறான். இந்த பக்கம் நம்ம ஹீரோக்கும் தகவல் வருது. நம்ம ஹீரோயினும் இப்ப கண் முழிச்சிடுறாங்க. அவங்களும் மைட்டோட ஹார்ட்டையே காணும், மேன்ஷனே பரபரப்பா இருக்குன்னு சொல்றாங்க. நம்ம ஹீரோயினும் செங் நீ போய் என்னாச்சுன்னு பாரு, நான் பின்னாடியே வரேன்னு சொல்ல, இந்த பக்கம் நம்ம ஆர்ச்சரோட ஆளுங்க ஜோஹுக்கு சுத்து போட்டு அவர் அப்படியே அட்டாக் பண்ணிடுறாங்க. ஆனா ஏதோ ஒரு பவர் அவனை ப்ரொடக்ட் பண்ணுது. என்னடான்னு பார்த்தா அவரோட அம்மா டக்குன்னு இப்ப அப்படியே அங்க வந்துடுறாங்க. அவங்க ஒரு பீஸ்ட்ங்கிற விஷயமும் இப்ப எல்லாருக்குமே தெரிஞ்சிருது. நான் அப்பவே சந்தேகப்பட்டேன், அப்பனா ஜோஹு உண்மையான பையனே இல்லன்னு நம்ம ஆர்ச்சர் சொல்ல, இல்ல அவன் என்னோட பையன் தான் அவங்க சொல்றாங்க. நம்ம ஃப்ரெண்ட்ஸும் இப்ப அப்படியே அங்க வந்துடுறாரு. 20 வருஷத்துக்கு முன்னாடி ஜோஹுவோட பேரண்ட்ஸ் அவங்க சொந்த ஊருக்கு போயிட்டு திரும்ப வரும்போது ஒரு பீஸ்ட் அவங்கள அட்டாக் பண்ணிடுச்சு. அம்மாவும் பையனும் மட்டும்தான் அதுல உயிர் பொழைச்சாங்கன்னு எல்லாரும் நம்பினாங்க. ஆனா அவங்க ஆளுங்க ஒரு அடையாளம் தெரியாத பொண்ணோட டெட் பாடியும் அதே இடத்துல இருந்து கண்டுபிடிச்சிருப்பாங்க. அதுதான் ஜோஹுவோட உண்மையான அம்மா. அவங்கள கொன்ன நீ அவங்களோட உருவத்தை எடுத்துட்டு ஊசியாக்குள்ள வந்து உன்னமும் அட்டூழியத்தை பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லி அவங்க சொல்றாங்க. இது வரைக்கும் மேரேஜ்ங்கிற பேர்ல நிறைய பொண்ணுங்களை அவங்க ஃபேமிலிக்குள்ள கூட்டிட்டு வந்து கொன்னதும் இவங்க தான் ஆள் சொல்ல, இல்ல அவங்க சொல்ற எதையும் நம்பாதன்னு சொல்லி அவங்க நம்ம ஜோஹு கிட்ட சொல்றாங்க. ஆனா அவரே இப்ப அவங்கள பார்த்து பயப்படுறாரு. அவங்கள பிடிக்கிறதுக்காக இன்னமும் நிறைய பேர் இப்ப அங்க வர, அவங்களும் அவங்களோட உண்மையான ஃபார்ம் அப்படியே எடுத்துடுறாங்க. ஏரோஸ்லாம் அவங்க மேல கூட பட மாட்டேங்குது. பயங்கரமா அவங்களால ஏரெல்லாம் கூட கண்ட்ரோல் பண்ண முடியுது. ஆர்ச்சரோட ஆளுங்க அவங்கள சமாளிக்க முடியாம திணறிட்டு இருக்கு. நம்ம பிரின்ஸ் அவங்கள அந்த ஃபார்மேஷனுக்குள்ள சிக்க வைக்க சொல்றாரு. நம்ம ஆர்ச்சரும் அவங்கள டைவர்ட் பண்ணிட்டு ஒரு பவர்ஃபுல்லான ஏரோ விட்டு அங்க இருந்த ஃபார்மேஷன்
மிஷின் அப்படியே ஆக்டிவேட் பண்ண அவங்களும் அதுக்குள்ள லாக் ஆயிடுறாங்க. ஆனா அப்பவும் அவங்க அடங்குற மாதிரி தெரியல. பயங்கரமா விண்டை யூஸ் பண்ணி அந்த இடத்தையே ஒரு வழி பண்ணிட்டு இருக்காங்க. ஆர்ச்சரும் அவங்கள சமாளிக்க முடியாம திணறிட்டு இருக்காரு. அப்பதான் நம்ம சோஹு அங்கிருந்து அந்த ஒயிட் டைகரோட போர்ட்ரேட் அது காணாம போனதெல்லாம் யோசிச்சு பாக்குறாரு. அந்த போர்ட்ரேட்ல ஏதோ விஷயம் இருக்குன்னு அவரு சொல்ல நம்ம ஆர்ச்சரோட ஜூனியரும் டக்குன்னு உள்ள பூந்து அதை அப்படியே நாரா கிளிக்க ஆரம்பிச்சிடுறாரு. அவங்களும் கதறிட்டு அவங்க ஹியூமன் ஃபார்முக்கு திரும்ப வந்து வாசமா அவங்க கையில சிக்கிடுறாங்க. சோஹுவே இப்படி பண்ணிட்டானேன்னு சொல்லி அவங்க அப்படியே அவரை பார்த்துட்டு இருக்க நம்ம ஹீரோயின்லாம் கூட இப்ப அங்க வந்துட்ட மாதிரி காட்டுறாங்க. இறந்து போன அந்த மெய்டு அங்க நின்னுட்டு இருக்க நம்ம ஆர்ச்சரும் அவங்களுக்கு தேங்க்ஸ் வராரு. அவங்க ரூம்ல பார்த்தது உண்மையான மெய்டே கிடையாது, எல்லாமே நம்ம ஆர்ச்சரோட செட்டப் தான். இவங்க உதவியால தான் என்னால சரியான நேரத்துக்கு உள்ள வர முடிஞ்சிச்சு. நீயும் என்கிட்ட மாட்டினேன்னு அவரு சொல்ல சோஹு ஆனா நீ என்ன ஏமாத்த மாட்டேன்னு சொன்னீல, போதும் நடிக்கிறது நிறுத்து, நீ ஒன்னும் என் அம்மாவே கிடையாதுன்னு அவரு சொல்றாரு. அவங்களும் உண்மைதான், நான் ஒன்னும் அம்மா கிடையாது, அவன் என் பையனும் இல்ல, அவனுக்கு எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லைங்கிற மாதிரி அவங்க சொல்றாங்க. ஆனா எனக்காக நீ கடைசியா ஒண்ணு மட்டும் பண்ணணும். டைகர் பா தயாரா இருக்கு, அதை சாப்பிட்டா உன் ஹார்ட்ல இருக்கிற பிரச்சனையும் சரியாயிடும், தயவு செஞ்சு அதை எடுத்துக்கன்னு அவங்க சொல்றாங்க. நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கும் அவங்க இவ்வளவு காலம் கஷ்டப்பட்டு ரெடி பண்ண இந்த டிஷ்ஷை இவங்களுக்காக தாங்கிறது இப்பதான் தெரிய வருது. அவங்களும் அதை அவர்கிட்ட தராங்க. ஆனா சோஹு எனக்கு ஒண்ணு இது தேவையில்லைன்னு சொல்றாங்க. இந்த டிஷ் எப்படி ரெடி ஆனிச்சுன்னு உனக்கு தெரியுமா? போர்ட்டல்ல இருந்து அந்த டைகரை நீ பாத்தில, இப்ப இவங்க கிட்ட என்ன வித்தியாசம் இருக்குன்னு சொல்லி அவங்க கேக்குறாங்க. செயல அவங்களோட அந்த டூப்ளிகேட் கால் அப்படியே கல்லு கிடக்கு. அவங்க தான் உனக்காக அவங்களோட பாவை என்கிட்ட கொடுத்தாங்க. அதை கேட்கும் போது அவருக்கும் கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு. நம்ம மெய்டும் உங்களை சரி பண்றதுக்காக தான் இந்த டிஷ் ரெடி பண்ணிருக்காங்கன்னா நீங்க இதை சாப்பிடலாமேன்னு சொல்றாங்க. ஆனா ஆளதை தட்டி விட்டுறோம். எனக்கு ஒன்னும் அது தேவையில்லைன்னு சொல்லிட்டு அவங்க அப்படியே அங்கிருந்து கிளம்ப, நான் சொல்றதை கேளு, தயவு செஞ்சு அந்த மெடிசனை எடுத்துக்கன்னு சொல்லிட்டு அவங்களும் அப்படியே கதறிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயினும் அவங்க சர்வன்ஸை விட்டு திரும்ப அந்த டிஷ் அப்படியே எடுத்து வச்சுக்க. நம்ம பிரின்ஸ் ஒரு பீஸ்டுக்கு கொடுத்த வாக்கு கூட நீங்க நிறைவேற்ற நினைக்கிறத பார்க்கும்போது எனக்கு ரொம்பவே ஆச்சரியமா இருக்கு. அவங்களும் இது எங்களுக்குள்ள இருக்கிற டீல், அவங்களோட பாட்டுக்கு பதிலா நான் இதை பண்ணியே ஆகணும்னு சொல்றாங்க. அவரும் அப்படி அந்த பாட்டுல என்ன ஸ்பெஷலா இருக்குன்னு கேட்க நம்ம ஹீரோயின் அதுல சாதாரண பச்சை தண்ணியை ஊத்துனா கூட அதால அதுக்கு ஒரு ஃபிளேவரை தர முடியும். நூத்துக்கணக்கான ஹெர்பல்ஸோட எசன்ஸ் அந்த பாட்டுல இருக்கு. அதுல நம்ம ஒரு டிஷ் ரெடி பண்ணோம்னா அது அதோட ருசியை பல மடங்கு அதிகமாக்கும்னு அவங்க சொல்றாங்க. ஃப்ரெண்ட்ஸும் நான் கண்டிப்பா ஒரு நாள் அதை ட்ரை பண்ணுவேன்னு சொல்றாரு. நம்ம ஹீரோவும் ஒரு ஃப்ரெண்ட்ஸா இருந்துட்டு நீங்க இதுக்காக எப்படி சாப்பாட்டுக்கு அலைறீங்கன்னு கேட்க அவர் ஆளுங்களும் அந்த பீஸ்ட் தூக்க இப்ப ரெடி ஆயிடுறாங்க. ஆனா நம்மால் தடுத்துடுறாரு. அவங்க ஒரு பீஸ்ட்ங்கிறது உண்மைதான், ஆனா இந்த கொலையெல்லாம் அவங்க தான் பண்ணாங்கன்னு சொல்லி நம்ம கிட்ட எந்த ஒரு ஆதாரமும் இல்ல. அதுவும் இல்லாம எனக்கு இந்த கேஸ்ல இன்னமும் கொஞ்சம் சந்தேகம் இருக்கு. நம்ம ஹீரோயினும் அவங்களும் ஒருத்தர் மாத்தி ஒருத்தர் அப்படியே பாத்துக்க நம்ம சோகுவோட அம்மா அந்த கொலையெல்லாம் பண்ணது நான் தான் சொல்லி அவங்களே ஒத்துக்கிறாங்க. அவங்க எல்லாரும் சாக வேண்டியவங்க தான். அவங்க என் பையனை என்கிட்ட இருந்து பிரிக்க பார்த்தாங்க, அதனாலதான் நானே அவங்கள கொன்னேன். அவ்வளவுதான், கேஸ் முடிஞ்சிட்டுன்னு சொல்லிட்டு நம்ம ஆர்ச்சரும் அவங்கள தூக்கிட்டு அப்படியே அங்கிருந்து கிளம்ப. நம்ம ஹீரோயினும் இப்ப நேரா சோஹு கிட்ட தான் போறாங்க. நான் உனக்கு ஒரு ரகசியம் சொல்லட்டுமா? உனக்குள்ள ஒரு பீஸ்ட் இருக்கு, அது வெளியே வரதுக்கான அடையாளம் தான் உன் ஹார்ட்ல ஏற்படுற அந்த பெயின். அது வித்தியாசமா இருந்ததை நீ நோட் பண்ணது இல்லையான்னு கேட்டுட்டு அவங்களும் அப்படியே உள்ள போக ஆளும் அவங்க சொன்னதை கேட்டு லைட்டா சாக்காக்குறான். அப்படியே இந்த எபிசோடும் முடியுது. இவங்க பேசுறதெல்லாம் பார்த்தா இந்த கேஸ்ல ஒண்ணுமோ சில மர்மங்கள் ஒளிஞ்சிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். அது என்னங்கிறத நீங்க கெஸ் பண்ணீங்கன்னா அதை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. இதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுங்கிறதெல்லாம் நம்ம நாளைக்கான வீடியோவை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அது வரைக்கும் குட் பை.